ஹலோ ஹலோ ஹலோ, நீங்கள் யாரு? அதையே தான் நானும் கேட்குறேன். நான் யாரு? கௌதம். என் அம்மா அப்பா யாரு? அவங்களை எதுக்கு கொன்னீங்க? மற்ற 2 பேருக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? அந்த 3ஆவது ஆள் யாரு? நான் சொல்றத கேளு. என்ன எதுக்காக கொல்ல பாத்தீங்க? என்ன எதுக்காக கொல்ல பாத்தீங்க? சார், உங்களை கொல்ல வந்திருந்தோம்னா உங்க வீட்டு காலிங் பெல் அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை சார். சொல்றத கேளுங்க. ஆயுதம் இல்லாமல உங்களை கொல்ல வந்திருப்போம். நீங்க தான் எங்களை அடிச்சீங்களே தவிர நாங்க எதுவும் செய்யல. ஆமா கௌதம், உங்ககிட்ட பேச சொல்லி இவங்களை நான் தான் அமிச்சேன். இவங்க ரவுடிங்க இல்லை, என் கம்பெனியில் வேலை செய்கிற டிரைவர்ஸ் தான் இவங்க. டிவியில் நீ சொன்ன கதையெல்லாம் கேட்டப்பா என்னையும் ஒரு வில்லனாக தான் பார்க்குறேன்னு தெரிஞ்சுது. அதனால தான் உண்மையெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு இவங்களை அமிச்சேன். சொல்லிருக்கலாங்க. பாத்தியா, இந்த மாதிரி பண்ணுவேன்னு பயந்து தான் நான் வரல. அன்னைக்கு கற்பனையில் வந்தவங்களே அவ்வளோ பயங்கரமாக கொன்னேன். நான் நேரில் வந்திருந்தா அதே மாதிரி தானே என்னையும் கொண்டு இருப்பேன். 20 வருஷத்துக்கு முன்னால நான் ஒரு டாக்ஸி டிரைவர். டிரைவர் வாங்க சார். எங்க போகணும் சார்? சீக்கிரம் அந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணு. எங்கிருந்து வரீங்க சார்? லண்டன். ஓ, லண்டனா? லண்டன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். லண்டனில் டாக்ஸி ஓட்டுறவங்களாம் நம்ம ஆளுங்க தானாமே சார். நான் கூட விசாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சார். நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் என் வாழ்க்கை செட்டில் ஆகிடும். ஓகே ஓகே, பார்க்கலாம். நீ பஸ்ஸை ஃபாலோ பண்ணு. சரி சார். நிறுத்துப்பா, நீங்க இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. வாங்க வாங்க வாங்க. ஐயோ, நீங்க இல்ல சார், நீங்க இருங்க. நீங்க இறங்க வேண்டியது அடுத்த ஸ்டாப். இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். இறங்க இறங்க சீக்கிரம். கெட் டவுன் கெட் டவுன். நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன் சார். நீங்கள் உங்கள் வேலையை முடிச்சுட்டு வாங்க. கௌதம் போயிடு. கௌதம் போ. கௌதம் போயிடு. கௌதம் ப்ளீஸ் போ. அவன் பையனை விடாத, அவனையும் கொன்னுடு. விடாத. சார் என்னாச்சு சார்? சார் சார், பையன் சார் இல்ல சார், வேணாம் சார். சார் வேணாம், விடாத. பாவம் சார், சின்ன குழந்தை. வேணாம் சார். ஏய், யார் பண்ணி? தம்பி தம்பி. சீக்கிரம் போவா, சீக்கிரம் வா. டிரைவரும் கண்டக்டரும் ரொம்ப புத்திசாலிங்க. காசு வேணுமா உயிர் வேணுமான்னா ரெண்டும் வேணும்னாங்க. அப்ப நீ இவனும் புத்திசாலிதான்.
இது எங்க அம்மா கொடுத்தாங்க. ஏண்டா உனக்கு எத்தனை வாட்டி தான் சொல்றது உனக்கு அம்மா அப்பா எல்லாம் இல்ல? இவன் எப்பவுமே இப்படிதான் சார். ஏதாவது ஒரு பஸ் வந்து நின்னுச்சுங்களேன், உள்ள ஏறி அங்க எங்க அம்மாவை கொண்டானுங்க, இங்க எங்க அப்பனை கொண்டாங்கன்னு சொல்லிட்டே இருப்பான் சார். நீங்க சொல்றது பொய்ங்கிறதுக்கு ஆதாரமா என்கிட்ட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. இன்டெகிரேஷன் டிசார்டர்.